உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. அற்புதமான வரிகள்ல உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன். இன்றைக்கு உடன்படிக்கையும் உத்தரவாதமும். உலகம் அழிய போகிறது, நீ பேழையை உண்டாக்கு, ஆனாலும் உன்னோடு உன்னோடு என்று ஆனாலும் உன்னோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். எனக்காய் வாழ்கிற மகனே, உன்னை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பேன். நீ எனக்காக பூமியில வாழ்ந்தால் நான் உனக்காக நிற்பேன். உன் சோதனை காலத்துல உனக்காக நிற்பேன். உன் போராட்ட காலத்துல உனக்காக நிற்பேன். நீ எனக்காக நிற்கிறாய் அல்லவா, நீ எனக்காக வாழ்கிறாய் அல்லவா, அதான் அர்த்தம். ஏன்னா நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமான், உத்தமன், எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழல. சோ ஆனாலும் அருமையான வார்த்தை, ஆனாலும் உலகம் அழிந்தாலும், உனக்கு விரோதமாய் போராட்டங்கள் வந்தாலும், உன்னை பலர் பரியாசம் பண்ணினாலும், உண்மையாயிருக்கிற உன்னை அநேகர் அற்பமாய் நினைத்தாலும், வீணான பழிகளை உன்மேல் சுமத்தினாலும், அதான் அர்த்தம். ஆனாலும், இவ்வளவு அற்புதமான ஆண்டவர்ல, ஆனாலும் உன்னை விசேஷப்படுத்துவேங்கிறார். எகிப்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டு சொல்லும் போது, மோசே சொல்லும் போது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேங்கிறார். பார்வனே, உன் ஜனங்களுக்கும் என் கர்த்தர் வித்தியாசம் உண்டாக்குவாரு. எகிப்துல இருக்கிறீங்க, அந்த விக்கிரகத்தை வணங்குகிற மக்களுக்கும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காத மக்களுக்கும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மக்களுக்கும் நான் வித்தியாசம் உண்டாக்குவேன். இந்த உலகத்துல கர்த்தருக்காக வாழ்றீங்களா? ஆண்டவரோட டெய்லி நடக்கிறீங்களா? கர்த்தருக்காக டெய்லி வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் உங்க எதையும் கர்த்தருக்காய் துடிக்கிறதா? அப்ப ஆண்டவர் உங்களை நினைப்பாரு, மறக்க மாட்டாரு. ஆனாலும் என்னானாலும் நீ எனக்காக வாழ்கிறாய் அல்லவா, என்னானாலும் அவன் உன்னோட உடன்படிக்கை. இன்றைக்கு உடன்படிக்கை, ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கை. கவனன்ட் இருக்கு இங்கிலீஷ்ல, கான்ட்ராக்ட் வேற கவனன்ட் வேற. கான்ட்ராக்ட் 5 வருஷம் 10 வருஷம், கிறிஸ்தவ வாழ்க்கை 5 வருஷம் 10 வருஷம் இயேசுவுக்காய் வாழும். கான்ட்ராக்ட் இல்லை, அது கவனன்ட். கவனன்ட்னா டில் த லாஸ்ட் பிரெத், கடைசி மூச்சு வரைக்கும், உயிர் எடுக்கிற வரைக்கும். அதான் சொல்றாங்க, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை. கல்யாணம் உடன்படிக்கை, உண்மையா இருப்பேன். ஞானஸ்நானத்துல மரணம் என்னை பிரிக்கும் வரை, என் இறுதி மூச்சு வரை உமக்காய் வாழ்வேன். அவர் சொல்றாரு, நானும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. ஞானஸ்நானம் உடன்படிக்கை. யோபு சொல்லும் போது, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். கல்யாணம் பண்ணுங்கன்னா என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். வீணான காரியத்தை பார்க்க மாட்டேன். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை! நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை, தரமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனாலும் அதை கவனிங்க, நீங்க கர்த்தருக்காய் வாழ்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காகத்தான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படும் போது போராட்டங்கள் வருகிறதா, நெருக்கங்கள் வருகிறதா, பயப்படுங்க. ஆனாலும் அழிவு வந்தாலும், ஆபத்து வந்தாலும், குழப்பம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், உனக்கு விரோதமாய் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும், ஆனாலும் உன்னோடு நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். உன் பக்கத்துல நிற்பேன், உனக்காக நான் கிரியை செய்வேன், உன்னை ஆதரிப்பேன். நீ பயப்படாத, நீ எனக்காக பூமியில வாழ்றதுனால நான் உனக்காக நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். எங்க உங்களை மக்கள் தப்பா நினைக்கிறாங்களோ, அற்பமா பேசுறாங்களோ, தலைகுனிய வைக்கிறாங்களோ, அங்கேயே கர்த்தர் உங்களுக்கு தலை நிமிர பண்ணுவார். ஏன்னா நீங்க அவருக்காக வாழ்றீங்க. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே மற்றவங்களை போல வாழாதீங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி வாழ ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க, ஒரு அதிசயத்தை பார்ப்பீங்க. ஆனாலும் உன்னோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன், தாவீது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறேன், நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறாரு. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர்! ஒன்ன மாதிரி இல்லப்பா, நான் சொன்னதுதான், எவ்வளவு அற்புதமான ஆண்டவர்ல, உடன்படிக்கையின் தேவன். கர்த்தர் தொடர்ந்து இந்த உடன்படிக்கையில நாம் அவரோடு சில உடன்படிக்கையில் உண்மையா இருக்கிறோமா? ஞானஸ்நானம் எடுத்தோமே, உமக்காக வாழ்வேன், உண்மையா இருப்பேன்,
உங்க வழியில நடப்பேன், உங்க நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி எதையும் செய்ய மாட்டேன். அதான் நம்ம கொடுக்க வேண்டிய உத்தரவாதம். அவர் சொல்றார், இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க வேலையை உண்டு பண்ணு, உன்னோடு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், அதுல நீங்க பிரவேசிங்க. கண்டிஷன், நீங்க உள்ள போயிடணும், பிரவேசிங்க. எப்ப வெளியே வருவோம் கேள்வியெல்லாம் கேட்காத. அடுத்தது, வேலைக்குள்ளே பலவிதமான ஜீவன்கள் எல்லாம் உன்னோட சேர்த்துக்கொள், மற்றதை சேர்த்துக்கொள். மூணாவது, அதெல்லாம் உன்னிடத்துல வரக்கடவது. 20ஆம் வசனம். அடுத்தது, சகலவித போஜன பதார்த்தம் சேர்த்துக்கொள். எவ்வளவு நாள் இருக்க போறோம், எப்படி ஆகும்? ஆண்டவர் வெளிப்படுத்தாத காரியங்களை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப வெளிப்படுத்திருக்க செய்யுங்க. 10 வருஷம் போது என்ன நடக்கும் கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் என்ன நடக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு, இதை செய்யணும் செய்யுங்க, அடுத்து சொல்வார். கர்த்தர் ஒன்றை சொல்லி நீங்கள் செய்தால் தான் அடுத்ததை சொல்லுவார். கர்த்தர் ஒன்றை சொல்லும் போது நீங்க செய்யலைன்னா அடுத்து சொல்ல மாட்டார். இங்க இருந்து அடுத்தது உங்களுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு நடக்கிறது வெளிப்படுத்த மாட்டார். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியதை சொல்லுவாரு. நீங்க செய்த உடனே 2வது செய்ய வேண்டிய சொல்வாரு. நீங்க செய்த உடனே அடுத்து செய்ய வேண்டிய சொல்வாரு. முதல் காரியத்தை நீங்க செய்யாம இருந்தா எப்படி 10வது காரியத்தை சொல்லுவாரு? என் கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லட்டும். நோ, ஃபர்ஸ்ட் சொன்னதை செய்யுங்க சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ நீங்க பிரவேசிங்க, உனக்குள்ள பேழைக்குள்ள சேர்த்துக்கொள். அடுத்தது மிருகம் உன்கிட்ட வர கடவுது. இதெல்லாம் எப்படி ஆண்டவரே கேள்வி கேட்காதீங்க, நான் செய்வேன், நீ நம்பு. இதெல்லாம் நடக்குமா? முதல்ல பேழையை கட்டுறதே பெரிய வேலை. இந்த மிருக ஜீவன்லாம் எங்க போய் நான் தேட போறேன், எப்படி கொண்டு வர? நீ கவலைப்படாத, நான் சொல்றதை செய், நான் உனக்கு எல்லாத்தையும் அனுகூலமா மாத்துவேன். அதான் நம்ம கர்த்தர் செய்வாரு. அதன் பிறகு போஜன பதார்த்தங்களை சேர்த்து கொண்டு வைத்துக்கொள். அப்ப எவ்வளவு நாடு அதெல்லாம் தேவையில்லைப்பா, நான் சொல்றதை மட்டும் செய். அதான் கண்டிஷன். அப்போ கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைவேறணும்னா நிறைய ப்ராமிஸ் பண்றாருல, வாக்கு தத்தங்களை பெறுகிறோம். சூப்பர் சொன்னா போதாதுங்க, அவர் எதிர்பார்க்கிற செய்யணும். காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் கண்டிஷனல். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிபந்தனை கொண்டவை. உன்னோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை பராமரிப்பேன், உன்னை அழிவுக்கு தப்புவிப்பேன். எல்லாம் எப்ப தெரியுமா? நான் சொல்ற மாதிரி செய். உடன்படிக்கையும் உத்தரவாதமும். இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற உத்தரவாதத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன் என்று திருப்தியாக இருக்கிற நாம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் வாழ்கிறோமா? அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறேனா? கர்த்தர் கிருபை தருவாராக. இதை சிந்திப்போமாக. ஏன் வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை? சபைக்கு வரும்போது நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனா பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. ஒரு வாக்கு தத்துவம் நிறைவேற மாட்டது. ஏன்? நான் செய்ய வேண்டியது செய்யல. அற்புதமான பிதாவே, அற்புதமான ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிறதை செய்ய கிருபை. இந்த வாக்கு தத்தங்களை வாழ்க்கையில் நிறைவேற நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்ய கிருபை தாங்கப்பா. உங்க வல்லமுள்ள கரங்களை கொடுங்க. நீர் எங்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க. உமக்கே மகிமை, உமக்கே கனம். நோவாவோடு உடன்படிக்கை பண்ணி, ஆனாலும் நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி அப்படின்னா உனக்காக எதையும் செய்வேன். பயப்படாதே நோவாவை. சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, இந்த திட்டங்களை பார்த்து பயப்படாத. நான் கூட இருந்து செய்ய வைப்பேன், செய்து முடிக்க வைப்பேன். உன்னை விசேஷப்படுத்துவேன். ஆச்சரியப்படுற மாதிரி காரியத்தை உன்னை கொண்டு செய்வேன்னு சொல்லி நோவாவோட பேசி நோவாவை கொண்டு செய்தவர் எங்களுக்கு அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை, உமக்கே கனம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென்.